அனைவருக்கும் வணக்கம். நம்ம அனைவருமே பார்த்திங்கன்னா காசு, பணம், நகை, நட்டு, விலை உயர்ந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா மிக கரெக்டாக இருப்போம். காசு பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருப்போம். இந்த ஜோதிடத்தில் இந்த காசு பணத்தில் கரெக்டாக இருக்கிறதுக்கு இந்த விதி எப்படி வந்து ஒரு அழகான ஒரு சூட்சமாக சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காலப்புருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா ராசி சக்கரத்தில் 2ஆம் இடங்கிறது கையில் இருக்கிற பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்துக்கு ஸ்தானாதிபதியாக வர்றது பார்த்திங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரனே பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு, அதாவது தராசு ராசிக்கும் அதிபதியாக வந்துடுவார். அப்போ நம்மளுடைய கையில் இருக்கிற காசு, பணம், பொருளாதாரத்துக்கு அதிபதி சுக்கிரன், தராசு ராசிக்கும் அதிபதி சுக்கிரன். இந்த தராசு ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அளவுகோல் அல்லவா, இந்த அளவாக இருக்கணும், அதாவது அளந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்ம அதை வந்து கரெக்டாக அளந்து பார்த்து வச்சுருக்கணும், அதில் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா தராசு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கிறதுக்காக பயன்படுத்துறது இல்லையா. அப்போ நம்ம காசு பணத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமும். அந்த 2ஆம் அதிபதியை தராசு ராசிக்கு அதிபதி, காசு பணத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதாக மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூட்சமம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம்.